ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட்டல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 8ல் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். டிரைவ் த மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் அன் ஐடியல் கேஸ். அதாவது நம்ம ரிலேஷன் தான் இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். மேயர்ஸ் ரிலேஷன் ஐடியல் கேஸ்க்கு நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு நியூ நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே எழுதலாம். அப்போது எப்படி எழுதலாம்? கன்சிடர் mu mole of an ideal gas. ஏன் mu mole of an ideal gasனால் நம்ம மியூவை தான் நம்ம PV = mu RT அப்படி தானே நம்ம ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் பார்க்குறோம். அதனால நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மியூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கன்சிடர் mu mole of an ideal gas. கரெக்டாக நம்ம ஐடியல் கேஸ் ரிலேஷன் தான் எடுக்கிறோம். அதனால் ஐடியல் கேஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ ஐடியல் கேஸ் இன் அ கண்டெய்னர், ஒரு கண்டெய்னரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஒரு வால்யூம் வேணும், ஒரு ப்ரெஷர் வேணும், ஒரு டெம்பரேச்சர் வேணும். அதையும் சேர்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டே எழுதிடலாம். ஸோ அப்போது வித் வால்யூம் வீனே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் P, அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் T. இப்போது இந்த கேஸை ஒரு கான்ஸ்டண்ட்டான வால்யூமில் வச்சு ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அதோடைய ஒர்க் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. ஆனால் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதிடுறேன். ஸோ when the gas is ஹீட் பண்ணுறோம், அதுதான் எழுதுகிறேன். is heated at constant volume. ஒரு கான்ஸ்டண்ட்டான வால்யூமே, அதாவது வால்யூமை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அதுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம். கரெக்டாக? அப்போது நோ ஒர்க் எதுவுமே இருக்காது. ஆனால் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பட் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ், அதையுமே எழுதிடலாம். இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தானே, அதனால் நான் இதை டைரெக்டாக DU அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். தி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அந்த இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அப்போது DU = mu CV கான்ஸ்டன்ட் வால்யூம் DT. ஏன்னா நமக்கு ஹீட் பண்ணுறதுனால டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ DT இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. DU வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கனால CV. மியூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படியே இருக்குது. இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த கேஸை ஹீட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வச்சு நான் ஹீட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ரிலேஷன், அவ்வளோதான். அப்போது ஹீட்டை வச்சு நான் எடுக்கிறேன். அப்போது the gas is heated. Q, ஹீட்டோட சிம்பிள் என்னது? Q. கரெக்டாக? at constant pressure. கரெக்டாக? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ Q = மியூ அப்படியே இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸு. CP கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அப்புறமா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால DT. இதை நான் அடுத்த ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். அடுத்து ஒர்க் டன் பை த கேஸ் இன் திஸ் ப்ராசஸ். ஒர்க் டன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஒர்க் டன் பை த கேஸ் இன் திஸ் ப்ராசஸ். அப்போது W = என்னது? PV. அப்போது நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் எடுத்துக்கிறேன், PdV. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் அதை தான் எழுதுறேன். ஸோ த
first law of thermodynamics. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து Q இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் டபிள்யூ. இப்போ நம்ம டியூ தானே எடுத்திருக்கோம், அதனால் டியூ ப்ளஸ் டபிள்யூ. இப்போ இதில் எல்லாமே வந்துருச்சா, இதை ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறேன். இப்போது சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1, 2 and 3 4 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3 in 4. 4ல் இந்த 3 ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், Q அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ Qவோட வேல்யூ என்னது, மியூ சிபி டிடி. அடுத்து ஈக்குவல் டு டியூவா, டியோட வேல்யூ என்னது, மியூ சிவி டிடி ப்ளஸ் டபிள்யூவோட வேல்யூ என்னது, பிடிவி. இதை வந்து நான் அடுத்த ஒரு ஈக்குவேஷனாக எழுதி வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் 5. இப்போ வந்து நம்ம ஐடியல் கேஸ் வச்சு தானே டிரைவ் பண்ணுறோம். அப்போது ஃபார் 1 மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஃபார் 1 மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது பிவி இஸ் ஈக்குவல் டு என்னது, மியூ ஆர்டி. கரெக்டாக? மியூ ஆர்டி. இதை நான் ஈக்குவேஷன் 6ஆகவே எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவாகும், பிக்கு டிவி தனியாக வரும், விக்கு டிபி தனியாக வரும். ஸோ அதை பிரித்து எழுத போகிறேன். எப்படி எழுதுகிறேன் அதையும் எழுதி காமிக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 6. ஓகேவா? அப்போது பி வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வி அப்படி இருக்கும், பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஈக்குவல் டு மியூ ஆர் டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குமா, ஏன்னா டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, அதனால் டி வந்து டிடியாக மாறிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தெரியும் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ என்னது, 0. டிபி இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். அதனால் சின்ஸ் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் டிபி ஈக்குவல் டு 0. இந்த 0 ஆகிடுச்சுன்னா வியோட மல்டிபிள் பண்ணால் இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடுமா. அப்போ என்னவாகும், பிடிவி ஈக்குவல் டு மியூ ஆர் டிடி. கரெக்டாக? இதை வந்து நான் ஈக்குவேஷன் 7ஆக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த பிடிவிடியை எதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே பிடிவி இருக்கா, இங்கே பிடிவி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 7 in 5. கரெக்டாக? அப்போ என்னவாகும், 7 ஃபஸ்ட்டு நான் 5 அப்படியே எழுதுகிறேன். மியூ சிபிடிடி ஈக்குவல் டு மியூ சிவிடிடி ப்ளஸ் பிடிவிக்கு பதிலாக மியூ ஆர்டிடி எழுதிக்கலாமா. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, டிடி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, மியூ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நான் காமனாக கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், முதல்ல கேன்சல் பண்ணலாம். இது டிடி டிடி மியூ மியூ மியூலாம் கேன்சல் ஆகிடும். சிபி ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர் தான் நமக்கு இருக்கும். எழுதலாம். அப்போது சிபி ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர். அப்போ நம்ம ஆரை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு சிவி ஆப்போசிட் சைட் கொண்டு போகலாமா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி. இதுதான் நம்ம மேயர்ஸ் ரிலேஷன். இவ்வளோ தான் இந்த ரிலேஷன். இந்த ரிலேஷன் உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மீட்டல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.